இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காண்டாக்டர்னால் என்ன, இந்த காண்டாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அந்த காண்டாக்டரை நம்ம எப்படிலாம் எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ காண்டாக்டர் அப்படிங்கிறது அது ஒரு டிவைஸ். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹை லோடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஃபேஸ் மோட்டர் இருக்குது அப்படின்னா அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு காண்டாக்டர் மூலிமா நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவோம். எதுக்காக காண்டாக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மிஷினை ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ஹீட்டிங்லேருந்து எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம காண்டாக்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு காண்டாக்டரை ஒரு மோட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஒரு காண்டாக்டர் வந்து இப்போ 3 ஃபேஸ் சப்ளை லைன் நம்மளுக்கு வருது அப்படின்னா, ROB சப்ளை வருதுன்னா அதை MCP மினியேச்சர் சர்க்யூட் போர்டோட 3 டெர்மினல்ஸ் இன்புட் டெர்மினல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அதிலேருந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் எடுத்து ஒரு சிங்கிள் போல் மினியேச்சர் MCBயில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து MCBயோட அடுத்த 3 டெர்மினல், இந்த சைடு இருக்கக்கூடிய 3 டெர்மினல் எடுத்து நம்ம காண்டாக்டரோட டெர்மினல் L1, L2 அண்ட் L3 இதில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் அதே மாதிரி காண்டாக்டருக்கு இந்த சைடு 3 டெர்மினல் இருக்கும். ஸோ செகண்ட் டெர்மினல், 4th டெர்மினல் அண்ட் 6th டெர்மினல், தட் இஸ் T1, T2, T3 எடுத்து நம்ம டேரெக்டாக லோடு இருக்கு இல்லையா, 3 ஃபேஸ் மோட்டர் இருந்ததுன்னா அந்த மோட்டரோட ROB சப்ளைக்கு நம்ம டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்டர் கீழே A1 அண்ட் A2ங்கிற 2 டெர்மினல் இருக்கும். இதுக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸ் MCB எடுத்து சிங்கிள் போல் MCB வழியாக எடுத்து A1க்கு நியூட்ரலும் A2க்கு நம்ம சப்ளையும் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ உள்ள காண்டாக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் இருக்கும். அந்த காயிலுக்கு மேலே 2 பார்ட்ஸ் இருக்கும், மூவிங் பார்ட்ஸ் அண்டு ஃபிக்ஸடு பார்ட் 2 பார்ட் இருக்கும். தென் இப்போ நம்ம A1, A2க்கு நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூவிங் அண்ட் ஃபிக்ஸடு பார்ட் நடுவில் அந்த பிளஞ்சர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை டேரெக்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய காண்டாக்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து சிங்கிள் ஃபேஸ் A1 அண்ட் A2 டெர்மினல் காண்டாக்ட் நம்ம கொடுக்கும்போது சப்ளை உள்ளே வரும்போது இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபிக்ஸடு பார்ட்டுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆன உடனேவும் இது மேலே இருக்கக்கூடிய மூவிங் பார்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ மேலே இருக்கிற மூவிங் பார்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுனால மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். காண்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆகும்போது சப்ளை வந்து டேரெக்டாக உங்களுக்கு மோட்டருக்கு போகும் த்ரூ காண்டாக்டர். இப்போது நாங்கள் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்து உள்ளே வரலை அப்படின்னா, the supply is cut off அப்படின்னா அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ காயில் எனர்ஜைஸ் ஆகாத போது உங்களுக்கு காண்டாக்ட் திருப்பி ஓப்பன் ஆயிரும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பல்ப் ஒரு லேம்பு பார்த்துருப்போம். அது சிம்பிளாக நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மோட்டரை வந்து நம்ம ஒரு காண்டாக்டர் வழியாக ஸ்விட்ச் மாதிரி தான், பட் மோட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம காண்டாக்டர் வழியாக நம்ம காண்டாக்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காண்டாக்டருக்கு நம்ம புஷ் பட்டனையும் டேரெக்டாக அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம டெர்மினல்ஸ் L1, L2, L3 பார்த்தோம். T1, T2, T3 எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இதில் 13th and 14th நம்பர் பின் இருக்கும் உங்களுக்கு காண்டாக்டரில். இதில் நீங்கள் எதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் புஷ் பட்டனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ புஷ் பட்டனோட 2 டெர்மினல் எடுத்து 13th and 14th நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு காண்டாக்டரை வச்சு எப்படி மோட்டரை கனெக்ட் பண்ணுறது, தென் அதோட பர்பஸ் என்ன அண்ட் உள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த இதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் ஓவர்லோட் ரிலேவும் இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.